நெக்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராகு கேது பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ராகு கேது பயிற்சி 2025. பொதுவாகவே பாருங்கள், ராகு கேது பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் நகரக்கூடிய கிரகங்கள். மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் 9 கிரகங்களில் மற்ற கிரகங்களெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் நகரும். ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் தான் ராகு கேது. சர்ப்ப கிரகங்கள் சொல்லுவாங்க, பாம்பு கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. ராகு கேதுக்கு பார்த்திங்கன்னா சொந்த வீடு கிடையாது. பாம்பினுடைய தலைப்பகுதி தான் ராகு, பாம்பினுடைய உடல் மற்றும் வால் பகுதி தான் கேது. ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது. அது என்ன காரணம்னா, ராகு இருக்கிற இடத்த, அந்த ராகு கேது இருக்கிற வீட்டு அதிபதி போல் செயல்படுவாங்க. எப்போயுமே பாருங்கள், ஒரு வீட்டில் ராகுன்னாலும் அதுக்கு ஆப்போசிட் 180 டிகிரி 180 டிகிரி கேது நிற்பார். கேது எங்கே இருக்காரோ அதுக்கு 180 டிகிரி 180 டிகிரி ராகு இருப்பார். அவங்களுக்கு சொந்த வீடே கிடையாது. ராகு திருப்தியே படுத்த முடியாதுங்க. ராகு பார்த்திங்கன்னா, ராகுன்னு சொல்லும் போதே ஒரு பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம்னு சொல்லலாம். ஏன்னா ஆசை தூண்ட வைக்கிற கிரகம், மாய வலையை விரிக்கக்கூடிய கிரகம் தான் ராகு. கேது பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த தடை பண்ணுவார். சிதைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கேது தான். தடை பண்ணுற கிரகமே கேது தான். பிரம்மாண்டப்படுத்தி காட்டுறது, பெருசாக ஆசைப்படுறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ராகுவோட அமைப்பு தான். அப்போ ராகு கேது பயிற்சிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக பார்க்கப்படுது. சரிங்களா? இப்போ சனி பயிற்சி எந்த மாதிரி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ராகு கேது பயிற்சி. சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ ராகு ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா, அவங்க கூட ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகம் போடவே இப்படி மாறிடுவார் ராகு. பச்சோந்தி கிரகம்னு சொல்லுவாங்க. ராகு அப்படி தான், கேது அப்படி தான். நவகிரகங்களில் 9 கிரகங்களில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட்டுன்னா கேது தான். 9 கிரகங்களில் ரொம்ப சக்தி வாய்ந்த பிளானட் பார்த்திங்கன்னா கேது தான். ஏன்னா அது கேது பார்த்திங்கன்னா 7 வருஷம் தசையை நடத்தும். ஒரு இடத்துல கேது நின்று சனியோட தொடர்பு, செவ்வாயோட தொடர்புலாம் நடந்துருச்சுன்னா, கேது கிடச்சிருச்சுன்னா இருக்கிற இடத்த சிதைச்சி போயிட்டே இருப்பார். தடை பண்ணுற கிரகமே கேது தான். ராகு 18 வருஷம். ராகுக்கு ராகு மகாதசை பார்த்திங்கன்னா 18 வருஷம் தசையை நடத்தும். ஒருத்தர் பெரிய பணக்காரனாக மாறணும், ஒரு மிகப்பெரிய செல்வந்தரனாக மாறணும், பெரிய ஒருத்தர் கோடீஸ்வரனாக இருக்காருன்னா அவங்க ஜாதகத்தில் ராகு நல்லாயிருக்கும். ராகு திசையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோடீஸ்வரனாக ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பெரிய விஐபியோட ஜாதகம்லாம் பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் ராகு திசை நடக்கும். ஒன்றுமே இருக்காதுங்க, ஒன்றுமே இருக்காது, கையில் வாசு இருக்காது, பணம் இருக்காது, நான் பிளாட்ஃபார்மில் நின்றுருக்கிற அந்த அளவுக்குலாம் இருப்பாங்க. லைஃப் அப்படி இருக்கும். சடனாக பார்த்திங்கன்னா இந்த ராகு திசை வரும்போது ஆலயம் மாற்றி விட்டுரும். ஒரு கோபுரம் வச்சு கொண்டு போய் உட்கார வைக்கிறது எல்லாமே இந்த ராகு தான். கேது பார்த்திங்கன்னா 7 வருஷம் திசை நடத்தும். ஆன்மீகம், ஒரு சில பேர்லாம் பாருங்கள், அந்த ஆன்மீகத்தில் போய் ஈடுபாடு இருக்கிறது, சாமி நம்பிக்கை இருக்கிறது, தியானம், தவம், அந்த இதில் போய் இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேது திசையில் தான் நடக்கும். கேது இருக்கிற இடத்த சிதைச்சிருவார், தடை பண்ணுவார். ஒரு விரக்திக்கு உண்டான கிரகம் கேது தான். கேதுக்கு ஒரு பிடிப்பு இருக்காது, ஒரு கிரிப்பு இருக்காது, ஒரு விரக்தி கேது கொடுக்கும். ராகு சுகபோகத்தை கொடுக்கும். வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் அனுபவிக்கிறது, சுகபோக வாழ்க்கை, லக்ஸூரியான வாழ்க்கை, ஆசை தூண்ட வைக்கிறது எல்லாமே இந்த ராகு தான். அப்போ ராகு கேதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான கிரகங்கள். அவர் யார் கூட சேர்ந்தாலும் அவர் போல் மாறிடுவார். எந்த கிரகத்தோட பார்வை விழுகுதோ அந்த கிரகத்தோட அப்படியே ராகு கேது பிரதிபலிக்கும். எந்த நட்சத்திரத்தில் ராகு நிற்கிறோ அந்த நட்சத்திர அதிபதி போல் செயல்படுவாங்க. அது மாதிரி ராகு கேது பற்றி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது ராகு கேது. சரிங்களா? நம்ம 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும், என்னென்ன பலனை கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே இந்த பதிவில் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசினியர்களுக்கு வர இருக்கின்ற ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சிம்மராசிக்காரங்க, பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இறக்க குணம், இறக்க சுபாவம் கொண்டவங்களாக இருப்பீங்க. பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க. ஏன்னா சூரியன்கிறது பிரபஞ்சத்துக்கு, இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குற கிரகமே சூரியன் தான். அப்போ அந்த சூரியனோட ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஆளுமை திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதிகாரமிக்க நல்ல ஒரு பதவியில் இருக்கவங்களாம் பாருங்கள் சிம்மராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஹெச்ஆர் போஸ்டிங்கில் இருக்கிறது, அடுத்தவங்களை நிர்வாகம் பண்ணுறது, ஐடி ஃபீல்டில் நிர்வாகம் பண்ணுறவங்களாம் பாருங்கள் சிம்மராசிக்காரங்களாக இருப்பாங்க. தலைமை பதவி இதெல்லாமே இந்த சிம்மராசிக்காரங்க தான், அதில் சந்தேகமே கிடையாது. நல்ல ஒரு பொசிஷன் இருக்கவங்களாம் பாருங்கள் சிம்மராசி நேர்களாக இருப்பாங்க. இறக்க குணம் இருக்கும், பிடிவாத குணம் இருக்கும், கோபக்காரங்களாக இருப்பாங்க. அன்பு பாசத்துக்கு சிம்மராசிக்காரங்க கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. என்னதான் கோபம் இருந்தாலும் அந்த அன்பு பாசம் அவங்களுக்கு குறையாமல் இருக்கும். தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சு நல்லாயிருக்கும்னு நினைக்கக்கூடிய ராசியில் சிம்மராசிக்காரங்களும் ஒன்றுன்னு சொல்லலாம். சரிங்களா? இது ஒரு நல்ல ஒரு ராசி சிம்மராசி. இப்போ உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். 8ஆம் இடத்துல அஷ்டம ஸ்தானத்தில் ராகு இருக்கார் மீனராசியில். கேது 2ஆம் இடத்துல இருக்கார்.
வர்ற மே மாதம் 18ஆம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த ராகு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 2ஆம் இடத்துல இருக்க கேது ராசி மேலேயே வந்துடுவார். சரிங்களா? ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டம சனி, ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் சனி இருக்கிறனாலே ஒரு சில பேர் விபத்து சந்திச்சிருக்கீங்க. சில நெகட்டிவான விஷயங்கள், மன அழுத்தம், மன ரீதியான பாதிப்பில் ஒரு சில சிம்மராசிக்காரங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஒரு சில அனுபவங்கள், கெட்ட விஷயங்கள், கெட்ட அனுபவங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் இப்போ இந்த ராகு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ராகு கேது பயிற்சின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு நடந்த குரு பயிற்சி தான் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறனால. இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுவார், உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு குருவோட பார்வையில் வந்துடுறாரு. இப்போ குருவோட பார்வையில் இருக்கிறனால திருமணம் நடக்கும். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். நிறைய வரன் பார்த்துட்டேங்க சார், கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, மன உளைச்சலாக இருக்குது, சொந்தக்காரங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் திருமணம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு உருவாகும். 7ல் ராகு வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் இது ஏற்படுத்தி கொடுப்பார். முக்கியமாக காதல் திருமணம், வீட்டில் பெற்றோரோட சம்மதம் கிடைக்கிறது, இதெல்லாமே இந்த 7ஆம் இடத்துல இருக்குது தாங்க. சரிங்களா? தேவையில்லாத நண்பர்களோட பழக்க வழக்கம் வரும். அடுத்தவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் மாதிரி பழகி வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து சூழ்ச்சி செய்கிறது, உங்களை ஏமாத்துறது, நம்பிக்கை துரோகம் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி நண்பர்கள் வருவாங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். நான் அஷ்டம சனி போயிட்டுருக்குங்கிறதுல கவனம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி கணவன் மனைவி உறவுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. 7ஆம் இடத்துல ராகு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் விஷயத்துலையும் கணவன் மனைவி விஷயத்தில் கூட்டாளிகள், உங்கள் பார்ட்னர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் ஒரு கருத்து வேறுபாடு, தேவையில்லாத ஒரு சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சண்டை வர மாதிரியெல்லாம் இருக்கும். ஒன்றுமே இருக்காது, ஆனால் வந்து சண்டை வரும். இந்த டைம்லலாம் கண்டிப்பாக கொடுக்கும், கவனமாக இருக்கணும். ராசிக்கு வர்ற கேது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மனக்குழப்பம் வந்து கொடுப்பார் கண்டிப்பாக. ஏன்னா சந்திரனுங்கிறது உடல், அந்த சந்திரன் மேலே அந்த கேது வர்றதுனால ஒரு மனக்குழப்பம், மன ரீதியான பாதிப்பு, ஒரு இனம் புரியாத ஒரு கவலை, தனிச்சு இருக்கிறது, யாருமே வேண்டான் இருக்கிறது, ஒதுங்கி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை அந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பாரு. கவனமாக இருங்க, யாரையும் நம்பிட வேண்டாம். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சின்ன சின்ன சண்டை வரும், எச்சரிக்கையாக இருக்கணும். சரிங்களா? புதுசாக லவ் பண்ணலான்ட்டு இருக்கவங்களாம் கவனமாக இருங்க. அவங்களுக்கு தான் இங்கே லவ் பிரேக்கப்பெல்லாம் வரும். சரிங்களா? அதனால் ஒரு கொஞ்ச நாள் லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் ஆகிறதெல்லாம் இந்த அஷ்டம சனி காலகட்டங்களில் தான் நடக்கும். அதனால் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க எச்சரிக்கையாக இருங்க. நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கனாலே வேறு பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வரவே வராது. பண விஷயம் முக்கியமாக, ஏன்னா 8ல் சனி வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறனால பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக தான் இருக்கணும் சிம்மராசிக்காரங்க. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி இருந்தால் இந்த அஷ்டம சனி கடந்து வெளியே வந்துடுவீங்க. இந்த ராகு கேது பயிற்சியில் ஒன்றுமே பண்ணாது. இந்த கோச்சார பலன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்துக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை மீறி கோச்சார பலனெல்லாம் சுத்தமாக வேலை செய்யாது. உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குது, கோச்சாரமும் நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் ஜாதகமும் சரியில்லை, கோச்சார பலனும் சரியில்லைன்னா தான் வேறு விஷயங்கள், சில கெட்ட விஷயங்கள்லாம் 100% நடக்கும். அவங்கள தான் கஷ்டப்படுவாங்க. கடன் பிரச்சனை இருக்கும், நோயால் பாதிக்கப்படுவாங்க, நண்பர்கள் ஏமாற்றப்படுறதெல்லாம் அந்த தசாபுத்தி நடந்து கோச்சாரம் இல்லாதவங்க தான் அப்படி அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமான எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய பயிற்சியாக தான் உங்களுக்கு இருக்கணும். அதாவது நல்ல ஒரு பயிற்சின்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு சில பிரச்சனை கொடுத்துருவார். ராசிக்கு வரக்கூடிய கேது வந்து மனக்குழப்பத்தையும் மன ரீதியான பாதிப்பையும், டிப்ரெஷனான ஒரு வாழ்க்கை, அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை, மன அழுத்தம் இருக்கும். வேலையில் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை கொடுப்பாங்க, போட்டு உங்களை அழுத்துற மாதிரி இருக்கும். அதனால் சிம்மராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்கள், கேது எங்கே இருக்காருன்னு பாருங்கள். கும்பராசிலையும் சிம்மராசிலையும் என்ன கிரகம் இருக்கான்னு பாருங்கள், என்ன கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள். என்ன காரணம்னா, கும்பம்ங்கிறது ஒரு ஸ்திர ராசி, சிம்மம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்திர ராசி தான். சரிங்களா? அப்போ அது 2 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கக்கூடாது. சூரியன் ராகுவோட சேர்ந்தால், இல்லை சூரியன் கேதுவோட சேர்ந்தால் தந்தையோட ஆரோக்கியம் கெட்டு போகும், தந்தைக்கு வளர்ச்சி இருக்காது. சந்திரன் ராகுவோடையோ சந்திரன் கேதுவோடையோ சம்மந்தப்பட்ட அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும், அம்மாவோட ஆரோக்கியம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், உங்களோட மனமே கெட்டு போயிருன்னு சொல்லிடலாம். செவ்வாய் ராகுக்கு சம்மந்தப்பட்டுச்சுன்னா விபத்து சந்திக்கிற மாதிரி வரும். அதை கும்பராசியில் செவ்வாய் இருந்துச்சுன்னா. சிம்மராசியில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் மூலம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, ரத்த ஓட்டத்தில் தடை, ரத்த பிரச்சனைகள் இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ராகு கேது வந்து இந்த கிரகங்கள் மேலே இருந்தால் கண்டிப்பாக அதை இம்பேக்ட், அதை தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, ராகு கேது எங்கே இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, கெட்டு போயிருக்காங்களா, உங்களுக்கு ராகு தசை நடக்குதா அல்லது ராகு புத்தி நடக்குதான்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா எங்கள் ஜாதகம் பார்த்து நீங்கள் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், அடுத்து என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, லைஃப் எப்படி கொண்டு போகலான்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். அதனால தான் சொல்கிறேன், தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, லைஃப் எப்படி கொண்டு போகலாம், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே உங்களால் தெளிவாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும்.
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.